ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம நந்தினி வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கச்சிக்காக ஒரு கொலை பண்ண போறாங்க அப்படின்னு நாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அது ஆனால் கொலை தான், ஆனால் அது அவங்க பண்ணதே இல்லை, அது யதார்த்தமா நடந்தது. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம நந்தினி எப்படி வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம நந்தினிக்கு அவங்க தங்கச்சினா உயிர். நம்ம தங்கச்சிக்கு வந்து நம்ம நந்தினி வந்துட்டு அவங்க அக்கா மாதிரியே நடந்துக்கலாம், அம்மா மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நந்தினி தான் போயிட்டு முன்னாடி நின்னாங்க. அப்படி முன்னாடி நின்னதுனாலதான் ஊர்ல உள்ள நிறைய பேர் வந்துட்டு இவ என்ன இவ்வளோ இதா இருக்கா, ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா ஊர்ல உள்ளவங்க யாருக்குமே பிடிக்காதான். அதுக்கேத்த மாதிரிதான் நந்தினியோட ஊர்லயும் வந்துட்டு நம்ம நந்தினி வந்துட்டு நாசமா போகணும், இவளை எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நம்ம நந்தினியை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருந்தாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம நந்தினி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, அதான் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பவானி பின்னாடி சுத்திட்டு இருந்தவங்களை போயிட்டு நம்ம நந்தினி வந்து பயங்கரமா திட்டிட்டு வந்தாங்களே, அவங்க வந்துட்டு எங்க அப்பாவே அசிங்கப்படுத்தியா, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நந்தினியை வந்துட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க. ஆனா எப்படி அசிங்கப்படுத்துறதுனே தெரியல. அப்பதான் அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க வந்துட்டு அண்ணா நீங்க வந்துட்டு அவளை அசிங்கப்படுத்தாதீங்க, அவங்க தங்கச்சி அசிங்கப்படுத்துங்க, அவளுக்கு எதனா ஒண்ணுனா கூட அவ வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டா, ஆனா அவ தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா வந்துட்டு அவளுக்கு உயிரே போயிடும், அதுதான் நம்மளோட வந்துட்டு லாபம், அதனால நீங்க உங்க தங்கச்சி அசிங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நாள் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அதுக்கான நாளும் வந்துடுச்சு. காணும் பொங்கலுக்கு எல்லார் ஊர்லயுமே வந்துட்டு அவங்களோட சந்தோஷத்தை மகிழ்ந்துப்பாங்க. அந்த கலர்லாம் பூசி அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு கலர்லாம் பூசி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சரி அதை பயன்படுத்தி வந்து நம்ம நந்தினி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் பவானி உடம்பு ஃபுல்லா அந்த கலர் மாவு தடவிட்டா அப்படின்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை வந்துட்டு நான் உடம்பு ஃபுல்லா கலர் பூசினதுனால அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நந்தினியை அவங்க தங்கச்சியும் பிரிச்சு கடைசி வரைக்குமே அவளை வந்துட்டு அணுவா சித்திரவதை பண்ணலாம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு பவானி கிட்ட போயிட்டு கலர்லாம் பூச போகும்போது அவங்க பவானி வந்துட்டு அக்கா அக்கான்னு கத்தவும் நம்ம நந்தினி எங்க இருந்து தான் வந்தாங்கன்னே தெரியல. உடனே அங்க இருந்து வந்து எல்லாரையும் விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம அந்த மெயின் வில்லன் இருப்பான அவனை மட்டும் வந்துட்டு போட்டு கும்முன்னு கும்புறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி தொட்டிருப்பா அப்படின்ட்டு அடின்னு அடிக்க அவனுக்கு அடி தாங்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கையில வச்சிருந்த கலர் மாவை எடுத்து நம்ம நந்தினி கண்ணில் பூசவும் நம்ம நந்தினி வந்து நில தடுமாறிடுறாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி அவன் அடிக்கலான்னு போகும்போது நம்ம நந்தினி வந்து தற்காப்புக்காக தள்ளி விட்டுறாங்க அவனை. ஆனா வந்துட்டு அவன் போயிட்டு டக்குன்னு அந்த டிராக்டர்ல மோதி வந்து கீழே விழுந்துடுறான். ஆனா அவன் வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாதனால ஊர் மக்கள் எல்லாமே நந்தினி தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பழியை வந்து தூக்கி போடுறாங்க. அப்பதான் அந்த சூர்யா சார் வந்து அங்க மாஸ் என்ட்ரி காமிக்கிறாரு. வந்ததுமே வந்துட்டு சூர்யா சார் எல்லா பழியுமே அவர் மேல போட்டுக்கிட்டாரு. நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன், நீ வந்து ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.